வணக்கம். ஸோ சிஜிஎல் 2024ஓட ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி எஸ்எஸ்சி வெப்சைட்டுக்கு ஓடனா அவன் சைட்டை கிராஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ நிறைய பேரால் வந்து ஆன்சர் கீ பார்க்க முடியலை. எல்லோரும் பார்த்துட்டிங்களா என்னன்னு தெரில. ஸோ எல்லோரும் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ரா ஸ்கோர் என்னன்றதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களோட ரா ஸ்கோர் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய ரா ஸ்கோர் என்ன, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன, சேஃப் ஸ்கோர் என்ன எடுத்தால் வந்து நம்ம மெயின்ஸுக்கு படிக்கலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒருவேளை நீங்கள் ஆன்சருக்கு பார்க்கல அப்படின்னா மறுபடியும் அகைன் அக்டோபர் 6 வந்து எஸ்எஸ்சி வந்து ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. 6 தேதியிலேருந்து 8 வரைக்கும் மறுபடியும் லைவில் இருக்கும். அப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேஃப் ஸ்கோர்லேருந்து போவோம். சேஃப் ஸ்கோர் எவ்வளோ எடுத்தால் வந்து நம்ம மெயின்ஸுக்கு படிக்கலாம். 130 ப்ளஸ் 130லேருந்து 140க்குள்ளே நீங்கள் எடுத்திருந்தீங்க. 150 ப்ளஸ் எடுத்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வேறு எந்த வேலையும் பார்க்காதீங்க, மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. 130லேருந்து 140 எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக மெயின்ஸ் பாஸ் பண்ணிடுவீங்க. போய் மெயின்ஸுக்கு படிங்க. ஸோ வேறு எதையுமே வந்து மைண்டில் எடுத்துக்க வேணாம், கன்ஃபார்ம் கிளியர் ஆகிரும். ஏன்னா இதிலேருந்து உங்களுக்கு நார்மலைஸ்டு ஸ்கோர் இருக்குது. ஸோ இது வந்து ரா ஸ்கோர் மட்டும்தான். நான் சேஃப் ஸ்கோர் சொல்கிறது வந்து ரா ஸ்கோர் மட்டும்தான். ஸோ ரா ஸ்கோரில் நீங்கள் 150 எடுத்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ 130 to 140 அப்படின்னா தாராளமாக படிக்கலாம், கண்டிப்பாக கிளியர் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் வந்து மினிமம்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஜென்ரலோட கட் ஆஃப் வந்து 135லேருந்து 140க்குள்ளே இருக்கும். ஓபிசியோட கட் ஆஃப் வந்து 130லேருந்து 136க்குள்ளே இருக்கும். ஸோ இடபிள்யூஎஸ்க்கு வந்து 128லேருந்து 134க்குள்ளே இருக்கும். எஸ்சிக்கு வந்து 116லேருந்து 122, எஸ்டிக்கு வந்து 110லேருந்து 115. ஸோ இது எல்லாமே நார்மலைஸ்டு ஸ்கோர். உங்கள் ரா மார்க் வந்து இதை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஈஸி, மாடரேட், ஹார்ட் ஷிஃப்ட் ஆல்ரெடி இந்த அனாலிசிஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நார்மலைஸ் ஆகும். ஸோ ரேங்க் மித்ரா அப்படி இல்லாட்டி ரேங்க் ஐக்யூ, இது ரெண்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்படி மார்க் ஒருவேளை உங்களால் மார்க் கேல்குலேட் பண்ண முடியல அப்படின்னா இதில் வெப்சைட்டில் நீங்கள் போட்டு உங்கள் ஆன்சர் கீயோட லிங்க்கு, ஸோ https://ssc.dig அப்படின்னு லிங்க் ஆரம்பிக்கும். https://ssc.dig அப்படின்னா லிங்க் வந்து ஆரம்பிக்கும் டில் HTML. ஸோ இது வரைக்கும் இருக்க லிங்க்கை நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கணும். இதுதான் உங்களோட ஆன்சர் கீயோட லிங்க்கு. ஆன்சர் கீயோட லிங்க்கு, இந்த லிங்க்கை நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வெப்சைட்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன கேட்டகரி என்ன லாங்குவேஜ்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட மார்க் எவ்வளோன்னு தெரியும். உங்களோட ரா ஸ்கோர் அதுவே கேல்குலேட் பண்ணி நமக்கு வந்து என்னன்னு தேவையில்ல. ஸோ அதுக்கு கீழே வந்து செக் ரேங்க்கு அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ரேங்க்கை கொடுத்தீங்கன்னா இப்போ ரேங்க் மித்ராவில் வந்து 3 lakhs ப்ளஸ் 3 lakh 100 1000 10,000 சம்திங் போயிருக்கு. ஸோ 3 lakh டேட்டான்றது ஒரு பெரிய டேட்டா. சீரியஸாக படிக்கிறவங்க தான் இதில் வந்து போட்டு பார்ப்பாங்களே தவிர இந்த சும்மா எழுதுகிறவங்களாம் செக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. அதனால் வந்து இதில் நீங்கள் செக் பண்ணுங்கள். இதில் உங்கள் ஸ்கோர் வந்து மினிமம் 1 lakhக்குள்ளே இருந்துச்சு, அதாவது ரேங்க் வந்து 1 lakh 1.5 lakhக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம்.
ஸோ இது வரைக்கும் நீங்கள் செக் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நம்ம டெலகிராம் சேனல்லையும் லிங்க் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரஃப் டேட்டா தான், இது மாறலாம். அதனால தான் நான் வந்து இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்றதை சொல்லியிருக்கேன். இதுதான் வரும் அப்படின்றது கிடையாது, இது மாறலாம். பட் இதை விட கூட போகாது, அதை வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். ஸோ நிறைய பேர் வந்து இது கிளியர் ஆகுமா அப்படின்னு கேட்டுக்கிருந்தீங்க. நீங்களே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது போக இதுக்கப்புறம் வந்து RBE அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. இந்த சேனலில் ஒரு அனாலிசிஸ் போடுவான். அனாலிசிஸில் ஃபைனலாக கட் ஆஃப் சொல்லுவான். ஸோ அதுலேருந்து 1 or 2 மார்க் கூட குறைய இருக்கும் கட் ஆஃப். ஸோ அதை வந்து ரொம்ப நம்பலாம். அந்த கட் ஆஃபை நீங்கள் வந்து எக்ஸாமோட கட் ஆஃபோடே கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு அதை வந்து நல்லா அனலைஸ் பண்ணி போடுவாங்க. ஸோ அந்த டேட்டாவுக்கு தான் வெயிட்டிங். அந்த வீடியோ வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து கன்ஃபார்மாக வரும் வராது அப்படின்றத சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மை ரா ஸ்கோர், நான் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கேட்வே தான். ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணி நம்ம மெயின்ஸ்குள்ளே போகிறோம். மெயினாக நீங்கள் செலக்ட் ஆகணும், ஜாபுக்கு போகணுன்னா மெயின்ஸ் தான் ரொம்ப முக்கியம். மெயின்ஸ் நீங்கள் கிளியர் ஆகணும். ஸோ மெயின்ஸுக்கு எப்படி படிக்கலாம், என்னென்ன ஸ்ட்ராட்டஜின்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து என்னோடய ரா ஸ்கோர். ஸோ மொத்தம் வந்து 74 அட்டன் பண்ணியிருக்கேன், 6 தப்பு, 145 தான் என்னோடய ரா ஸ்கோர். நான் மெயின்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராமோட லிங்க் இருக்கும், டெலகிராமோட சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் என்னோடய ஐடி இருக்கும். ஸோ அந்த ஐடிக்கு நீங்கள் 130+ மார்க் ரா ஸ்கோராக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க எனக்கு. 130+ ரா ஸ்கோர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. நான் உங்களை வந்து மெயின்ஸுக்கு மட்டும் படிக்கிறாங்க ஒரு 40 பேர் வந்து ஆல்ரெடி ஒரு குரூப்பில் இருந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து நான் என்ன படிக்கிறேன்றதை போஸ்ட் பண்ணுவேன், மற்றவங்க என்ன படிக்கிறாங்கன்றதை போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதான் வந்து பிளான். நம்ம இதிலேருந்து இந்த தடவை நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணி போகணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஹெல்ப்பு தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் 130+ கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, நான் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவேன். அந்த லிங்க்லேருந்து நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். CGL மெயின்ஸுக்கு படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு.